ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருந்துச்சான். மாமியாருக்கு மருமகளுக்கு ஓயாத சண்டையாம். ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னாராம், நாம் இந்த சாமியார்கிட்ட போவோம், அந்த சாமியார் பூஜை பண்ணிட்டாருன்னா மாமியார் மருமக சண்டை நின்றுரும். அந்த சாமியார் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு, அம்மா நான் ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறேன், 3 நாள் எனக்கு டைம் கொடு, ஆனால் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி கொடு, அந்த பாட்டிலை வச்சு 3 நாள் பூஜை பண்ணிட்டு 3 நாள் கழிச்சு இந்த தண்ணியை தர்றேன், நீ போயிட்டு 3 நாள் கழிச்சு வா அப்படின்னா அந்த அம்மா சந்தோஷமா பாட்டில் நிறைய தண்ணி கொடுத்துட்டு 3 நாள் காத்திருந்து அந்த சாமியாரை போய் சந்திச்சிருக்கிறான். அப்போ 3ஆவது நாள் சந்திக்கும் போது சாமியார் சொன்னாராம், அதுக்காகவே சிறப்பு பூஜை பண்ணியிருக்கிறேன், இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும்னா எப்பெல்லாம் வீட்டில் சண்டை வருதோ இந்த தண்ணி எடுத்து ஒரு மடக்கு குடிச்சிக்கோ, அந்த குடிச்சிட்டா ஒரு சொட்டு கூட உள்ளேயும் போகக்கூடாது, ஒரு சொட்டு வெளியும் போகக்கூடாது, அப்படி வச்சுக்கிட்டு இந்த வீட்டை 2 சுத்து சண்டையெல்லாம் சரியாயிரும், புனித நீர் பொறுக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து சண்டை வரும்போது குடிச்சாங்களாம். அன்னைக்கு நின்ன சண்டை இன்னைக்கு வரைக்கும் வரல. சாமியார்ட்ட போய் சொன்னாங்களா, சாமியார் சொன்னாரா, பூஜைலாம் ஒன்றும் இல்லை, வாய் அடக்குனாலே எல்லாம் சரியாயிரும்.